எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் பிளாக்காய் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் சொல்கிற குவான்டிட்டி 4 பேருக்கு வரும். ஒரு மீடியம் சைஸ் பிளாக்காக வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிளாக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலையும் கத்திலையும் எண்ணெயை தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டாது. நான் காமிக்கிற சைஸ்க்கு சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்கும். குக்கரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதி வந்ததும் இந்த காயை சேர்த்துக்கங்க. காய் முங்குற அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கங்க. காய் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நல்லா பஞ்சு போல் இருக்கும். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாய் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது மசாலாவுக்கு சோம்புத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது வேக வச்சுருக்க பிளாக்காயும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. பிளாக்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துட்டிங்கன்னா மசாலா உங்களுக்கு நல்லா திக்காக வரும். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பிளாக்கா மசாலா ரெடி. நல்லா சுட சுட ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு மட்டன் மசாலா சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.